கிருஷ்ணா இதுதான் பீஷ்ம பிதாமகர் மோட்சம் அடைஞ்ச ஒரு ஸ்தலம். இதுதான் ஆச்சரியமா பீஷ்மருக்காக இங்க ஒரு கோவில் மாதிரி அழகா கட்டி ஜோரா நடத்தின்னு இருக்கா. மகாபாரத யுத்தத்துல பீஷ்மர் 10 நாள் யுத்தம் பண்ணி அம்பு படுக்கையில விழுந்த இடம் இங்கதான். இங்க பார்த்தோம்னா அவரை மாதிரியே ஒரு மூர்த்தி பண்ணி வச்சிருக்கா. இது பீஷ்மர். இந்த இடத்துல அது மாதிரி ஜலம் வர மாதிரி இருக்குல்ல, பான் கங்காலும் வர ஜலம். அம்பு படுக்கையில் அப்படியே படுத்துட்டு இருக்கார். மேல முழுக்க அம்பு இருக்கு. ஆச்சரியமா தலைமாட்டில் கங்காதேவி, பகவான் கிருஷ்ணன் இங்க விஷ்ணு ரூபமா நின்று அவருக்கு காட்சி கொடுக்கிற மாதிரி. பஞ்ச பாண்டவர்கள் யுதிஷ்டர், பீமன், கையில அம்பு வச்சிருக்கிற அர்ஜுனன், நகுலன், சகதேவன், திரௌபதி. விஷ்ணு சகஸ்ரநாமம் அவதாரம் பண்ண இடம் இங்கதான். இந்த இடத்துலதான் பீஷ்ம பிதாமகர் அழகா கண்ணனை பார்த்துண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜோரா சொன்னார். இந்த இடத்தை பார்த்தோம்னாலே உங்களுக்கு இனிமேல் சகஸ்ரநாமம் வரும். இனிமேல் சகஸ்ரநாமம் ஜபிக்கும் பொழுது இந்த இடத்த அப்படியே தியானம் பண்ணிக்கோங்க. இது பின்னாடி கண்ணாடியில் அப்படியே தெரிகிற மாதிரி வச்சிருக்கா. இந்த பக்கமும் அழகா கண்ணாடி மாதிரி அங்கே வச்சுட்டு தெரிகிறது. அப்ப சகஸ்ரநாமம் வாசிக்கும் பொழுது இனிமேல் இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, பான் கங்கா. இந்த இடத்த பார்த்ததுனாலே உங்களுக்கு அந்திம காலத்துல கண்ணன் பிரத்யக்ஷமா நின்று காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணுவான். அவ்வளவு அழகான பீஷ்மர் முக்தி அடைஞ்ச ஒரு ஸ்தலம். கண்ணன் பிரத்யக்ஷமா அவருடைய அந்திம காலத்துல நின்ன ஒரு இடம் இது. பீஷ்மாஷ்டமி, பீஷ்ம ஏகாதசி வரும் இல்லையா, அழகா உத்தராயண புண்ணிய காலம். அப்ப இந்த இடத்த நினைச்சு போங்க. பீஷ்மர் சந்தன மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த பிள்ளை. சகஸ்ரநாமம் உற்பத்தியான ஸ்தலத்தை நீங்க பார்த்துருக்க. நிச்சயமா இனி நிறைய சகஸ்ரநாமம் சொல்ல வரும். இனி தெரியாத வாழ்க்கை இனிமேல் சகஸ்ரநாமம் ஜபிக்கிற ஒரு பாக்கியத்தை பீஷ்ம பிதாமகர் கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா.